அனைவருக்கும் வணக்கம். ஐம் வாசுகி. நம்ம டெய்லி காஃபி எக்ஸாம்ஸில் ரீசனிங்ஸ் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி என்ன ரீசனிங் பார்க்க போகிறோம்னா, கிழமை, நாட்கள், கடிகாரம் அந்த மாதிரி இருக்கும்ல, அதுவும் கொஞ்சம் டயக்ராம் வச்சும் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் டேஸ் பிட்வீன் 12th January 2004 அண்ட் 7th March 2004 கேட்டிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வருஷம் கொடுத்துட்டாங்க. இப்போ 2004 எந்த வருடம்? லீப் இயர் இல்லையா? 2004 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லீப் இயர். 2004 லீப் இயர். இங்கே பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க? 12 January 2004க்கும் 7 March 2004க்கும் இடையே உள்ள நாட்கள் கேட்குறாங்க. 12 Januaryலேருந்து 7 March வரைக்கும் கேட்குறாங்க. 2004ன்றதுனால நம்ம வந்து லீப் இயர் எடுத்துக்க போகிறோம். லீப் இயரில் எந்த மாதத்தோடு சேர்ப்போம்? பிப்ரவரி மாதத்தில் ஒரு டேஸ் எக்ஸ்ட்ரா வரும். அதாவது நார்மலாக பிப்ரவரியில் 28 இருக்கும். லீப் இயராக இருந்தால் பிப்ரவரியில் 29 நாட்கள் வரும். இங்கே என்னென்ன கேட்டிருக்காங்க? ஜனவரி 12லேருந்து கவுண்ட் பண்ணியிருக்காங்க. மொத்தம் ஜனவரியில் எத்தனை மாதம்? மொத்தம் ஜனவரியில் 31 நாட்கள் இருக்குது. ஜனவரியில் 31 நாட்கள் இருக்குது. அதில் இங்கே எவ்வளோ போயிடுச்சு? முன்னாடி எத்தனை நாள்லேருந்து கவுண்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க? 12 நாள் வரைக்கும் முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து கவுண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ 31 நம்ம 12 மைனஸ் பண்ணுறோன்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 19. அப்போ ஜனவரியில் எத்தனை நாள் எடுத்துக்க போகிறோன்னா 19. பிப்ரவரியில் பார்த்தீங்கன்னா எத்தனை நாட்கள் இருக்குது? லீப் இயர் கொடுத்துட்டாங்க. அப்போ நம்மளுக்கு இங்கே 29 நாட்கள் வரும். மார்ச்சில் பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதி வரைக்கும் இடையில் உள்ள நாட்களை கவுண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ மார்ச்சில் எவ்வளோ நாள்? 7. அப்போ எல்லாத்தையும் கூட்டுவோமா? எல்லாத்தையும் கூட்டும்போது நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? 20 25 கிடைக்கும். மேலே 2 போடுவோமா? 55. ஜனவரி 12க்கும் மார்ச் 7க்கும் 2024 இடையில் உள்ள நாட்கள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 55 நாட்கள். நீங்கள் எல்லோரும் 12 சேர்க்கணுமா சேர்க்கக்கூடாதா அப்படி டவுட்டில் இருப்பீங்க. நீங்கள் அந்த மாதிரி டவுட் இருந்துச்சுன்னா மாதத்தில் மொத்தம் எத்தனை நாட்கள் இருக்கோ அதை எழுதிட்டு எத்தனாம் தேதி இங்கே கொடுத்துருக்காங்களோ அதை மைனஸ் பண்ணிவிட்டு மீத எத்தனை நாட்கள் இருக்கோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். அப்படி எடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. லாஸ்ட்டில் எந்த நாட்கள் வரைக்கும் கேட்டிருக்காங்களோ அந்த நாட்டில் சேர்ந்து எடுத்துக்கணும். அப்படி எடுத்து நீங்கள் கவுண்ட் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு இடையில எத்தனை நாள் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சிடும். இப்போ நெக்ஸ்ட் சம். வாட்ஸ் த டைம் 100 hours ஆஃப்டர் 7 AM கேட்குறாங்க. முற்பகல் 7 மணிக்கு 100 மணி நேரத்துக்கு பிறகு என்ன நேரம்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு என்ன சொல்லிட்டாங்க? முற்பகல் 7 மணினா 7 AM, காலையில் 7 மணி. அப்போது என்ன கேட்குறாங்க? 100 மணி நேரத்துக்கு பிறகு என்ன நேரம் இருக்குன்னு கேட்குறாங்க. 100 மணி நேரத்துக்கு முன்னாடி நான் கவுண்ட் பண்ணிட்டு இருக்க வேணாம். இப்போ 100ல் ஒரு நாளுன்றது எத்தனை மணி நேரம்? 24 மணி நேரம். அப்போது 24 மணி நேரமாக எத்தனை நாள் எடுக்கலாம்? 4 நாள் வரைக்கும் எடுக்கலாம். 96 மணி நேரம் போயிடும். 4 நாள் கவுண்ட் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா 24 மணி நேரம் 24 மணி நேரமாக கவுண்ட் பண்ணால் 96 மணி நேரம் போயிடும். அப்போ 4 நாள் போயிடும். 4 நாள் கழித்து வந்து பார்த்திங்கன்னா இதே மணி நேரம் தான் இருக்கும். 96 மணி நேரம் கவுண்ட் பண்ணிட்டோம்னா 4 நாள் கழித்து அதே 7 AM தான் இருக்கும். அப்போ மீதம் 100ல் 96 இன்னும் எவ்வளோ மணி நேரம் இருக்குது? இன்னும் 4 மணி நேரம் இருக்குது. 4 நாள் கழிச்சும் 7 மணின்றப்ப 96 மணி நேரம் போயிடுச்சு. மீதம் 4 மணி நேரம் இருக்குது. அவங்க 100 மணி நேரத்துக்கு பிறகு என்ன நேரம் தான் கேட்குறாங்க. அப்போ இந்த 7 AM கூட இன்னும் நம்ம 4 மணி நேரத்தை கூட்டணும். அப்போது 7 மணிக்கு அப்புறம் என்ன வரும்? 4 மணி நேரத்தை கூட்டினா 8, 9, 10, 11. அப்போது 11 AM இருக்கும். 7 AM கூட 4 hours கூட்டினா நம்மளுக்கு 11 AM இருக்கும். இவங்க வந்து அது என்ன கிழமைன்னு கொடுக்கல. இன்றைக்கி திங்கக்கிழமைனா நீங்கள் வந்து 100 மணி நேரம் கழிச்சு என்ன கிழமையாக இருக்கும், எத்தனை மணியாக இருக்கும்னு கேட்டிருந்தா நம்ம 4 நாள் கழித்து கவுண்ட் பண்ணலாம். இவங்க வந்து 100 மணி நேரத்துக்கு அப்புறம் என்ன நேரம்னு மட்டும்தான் கேட்டிருக்காங்க. அதனால தான் நம்ம வந்து இப்போ 24 ஹவர்ஸாக டிலே பண்ணிட்டு போயிருந்தோம்னா அப்படி 4 டே கடந்துடும். 4 டே கடந்தால் அதே 7 மணி நேரம். 7 மணி எப்போ இருக்கும்? 96 மணி நேரம் கடக்கும்போது இருக்கும். அப்போ 100 கடக்கணுன்னா இன்னும் எவ்வளோ நேரம் தேவைப்படுது? 4 மணி நேரம் தேவைப்படுது. அந்த 4 மணி நேரத்தை தான் நம்ம இந்த 7 மணி கூட கூட்டும்போது நம்மளுக்கு 11 AM கிடைக்கும். ஆன்சர் பார்த்திங்கன்னா 11
முற்பகல். இது வந்து ஏஎம்ன்றது முற்பகல், பிஎம்னா தான் பிற்பகல். இப்போ எத்தனை மணி இருக்குது நம்மளுக்குன்னா 11 முற்பகல் இருக்கும். நெக்ஸ்ட்டு, விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் ஏ லீப் இயர் அப்படின்னு கேட்குறாங்க. கீழ்கண்டவற்றில் எது லீப் வருடம் அல்ல அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ லீப் இயர்னாலே என்னென்ன வரும்னா, லீப் இயர்னாலே அவங்க கொடுத்துருக்க வருடம் 4 மற்றும் 400ஆல் டிவிசிபிள் ஆகணும், வகுக்கப்படணும். அதுதான் வந்து லீப் இயர். இப்போ ஒவ்வொன்றா நம்ம எடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 800 எடுத்துக்கலாம். 800 பார்த்தீங்கன்னா 4ஆலையும் 400ஆலையும் டிவைட் ஆகுமா? 4ஆல் டிவைட் ஆகும். 2 மீது இருக்குமா? இப்போ 400ஆல் டிவைட் ஆகுதுன்னு பார்க்கலாமா? 400ஆல் டிவைட் ஆகும்போது 2 டைம்ஸ் வரும். பேலன்ஸ் இல்லாமல் டிவைட் ஆகுதா? அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது? 1200. இப்போ 1200 பார்த்தீங்கன்னா 4ஆல் டிவைட் ஆகுதா? 400ஆல் டிவைட் ஆகுதான்னு பாருங்கள். இது லீப் இயர் கேட்கும்போது இந்த மெத்தடை யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 2000 4ஆல் டிவைட் ஆகுமா? 520 வரும். 500 கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 400ஆல் டிவைட் ஆகுதான்னு பாருங்கள். 0 0 2 0 கேன்சல் ஆயிடும். 520. அதுக்கடுத்து மீது என்ன இருக்குது? 2100 இருக்குது. 2100 4ஆல் டிவைட் ஆகுதா? 520 மிச்சம் 1 இருக்கும். 8 மீது 2 இருக்குமா? இது ஃபுல்லாக டிவைட் ஆகுது. அதுக்கடுத்து 400ஆல் டிவைட் ஆகுதான்னு பாருங்கள். 2 0 2 0 கேன்சல் ஆகும். இது 1 நாங்க 520. பேலன்ஸ் 1 இருக்கும். அப்போ இது அப்படியே போட்டுகிட்டே போனால் அது 400ஆல் டிவைட் ஆகாது. அப்போது இது பாயிண்டில் வரும். அப்படி பார்த்தா 2100ன்றது 4ஆலையும் 400ஆல் டிவைட் ஆகலை. அப்போது இது லீப் இயர் கிடையாது. இப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் டயக்ராம்லேருந்து ஒரு சம். when the above is folded to form a cube, which one of the following can be produced கேட்குறாங்க. மேலே உள்ளவற்றை ஒரு கூம்பை உருவாக்க மடித்தால் கீழ்கண்டவற்றில் எதை உருவாக்க முடியும் அப்படின்றாங்க. மேலே மொத்தம் எத்தனை பாக்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 6 பாக்ஸ் இருக்குது. 6 பாக்ஸ் வச்சு கூம்பு உருவாக்க முடியுமா? யோசிச்சு பாருங்கள். 1 2 3 4 5 5 பாக்ஸ் இருந்தால் உருவாக்கலாம். 6 பாக்ஸ் இருக்கும்போது அது கொஞ்சம் சாத்தியம் இல்லை. அப்படி பார்த்தீங்கன்னா மேலே உள்ளவற்றில் ஒரு கூம்பை உருவாக்க மடித்தால் கீழ்கண்டவற்றில் எந்த உருவாக்க முடியும்? நம்ம கூம்பு உருவாக்குற மாதிரி அதை மடிக்க ட்ரை பண்ணோன்னா நம்மளுக்கு கீழ்குள்ளவற்றில் எந்த படம் கிடைக்கும் அப்படின்றாங்க. நம்ம வந்து இதை சென்டராக வச்சுக்கலாம். 3ன்றதை சென்டராக வச்சு இந்த பக்கத்தை உள்ளவும் இந்த 2 பக்கத்தையும் இந்த 2ம் டச் பண்ணுற மாதிரி மடித்தோன்னா நம்மளுக்கு ஒரு க்யூப் மாதிரி ஃபார்ம் ஆகுமா? அப்போது இந்த ஃபோல்டரையும் நம்ம மடித்து விட்டோன்னா நம்மளுக்கு ஒரு க்யூபாக ஃபார்ம் ஆகும். இதை சென்டராக வச்சதுனால மேல் பக்கம் நம்மளுக்கு வர்றது என்னது? இந்த கோடு இருக்கிறது தான் நம்மளுக்கு மேல் பக்கமாக வரும். அப்படி பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி தான் வரும். இது பார்த்திங்கன்னா சைடில் இருக்கும். இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மேலே இந்த பகுதியை வச்சுக்கிட்டோன்னா இதுக்கு சைடாக இருக்கும். டயக்ராம் சம்மில் இவ்வளோ கிரிட்டிக்கலாக கேட்பாங்களான்னு தெரியாது. ஆனால் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. அப்படி நம்ம சால்வ் பண்ண நம்மளுக்கு வேகமாக வரும். ஆனால் தெரிஞ்சுக்கணும் எல்லா சம்மே இந்த மெத்தடா ஓகே அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அடுத்த டயக்ராம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள்குள்ளே வந்து ட்ரையாங்கிள் ஷேப் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ட்ரையாங்கிள் ஷேப்புக்குள்ளே சர்க்கிள் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்தே தெரியுது உள்ளே இருக்கிற சர்க்கிளை வெளியில் இருக்கிற சர்க்கிளை உள்ளே கொண்டு போயிருக்காங்க. உள்ளே இருந்த டயக்ராமை வெளியில் எடுத்திருக்காங்க. அப்போது நெக்ஸ்ட் படம் பார்த்தோன்னா நம்மளுக்கு என்ன தெரியும்? உள்ளே இருக்கிற இந்த டைமண்ட் ஷேப் வெளியில் வரும். வெளியில் இருக்கிற இந்த ட்ரையாங்கிள் ஷேப் உள்ளே போகும். ரெக்டாங்கிள் ஷேப் உள்ளே போகுமா? அப்போ என்ன வரும் படம் பார்த்திங்கன்னா இந்த ஷேப் வெளியில் வந்துடும், இந்த ஷேப் உள்ளே போயிடும். இந்த மாதிரி ஆப்ஷனில் எங்கே இருக்குது? ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி ரைட் ஆன்சர். இது பார்க்க கொஞ்சம் அடுத்து என்ன வரும்னு கீழே நம்ம ஆப்ஷன் தேடாமல் ஃபஸ்ட்டு இதிலே நம்ம ஓரளவு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிட்டோன்னா அடுத்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஆப்ஷனில் பார்த்திங்கன்னா இதுவும் கொடுத்துருக்காங்க. இது அப்படியே போட்டோம். டி ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ரெண்டுமே சேமாக இருக்கா? இதில் ஏ ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஒரு டைமண்ட் ஷேப் போட்டு உள்ளே ரவுண்ட் கொடுத்துருக்காங்க.
அந்த மாதிரியும் கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. நம்ம வந்து ஃபஸ்ட் 2 பார்த்தோன்னா அதுக்கு ஒரு ரூல் கண்டுபிடிச்சிக்கோம். அதே தான் அடுத்ததுக்கு பார்த்தோன்னா நம்மளுக்கு கிடைக்கிறது ஆப்ஷன் பியில் இருக்க இந்த ஷேப்பாக தான் இருக்கும். அடுத்து அவ்வளோதாங்க, முடிஞ்சு. இதில் டேஸும் நம்ம வந்து 2 ஷேப்ஸ் பார்த்தோம். அது ஓரளவு நல்லா ஈஸியாக தான் இருந்துச்சு. நீங்கள் வந்து டெய்லி ட்ரை பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு ரீசனிங் ஆட் பண்ணுவோம். அந்த ரீசனிங் இதே ஷேப்டு ரிலேட்டடாக வரும். டெய்லி வாட்ச் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தேங்க்ஸ் டு ஆல்.